காட்சிப்படுத்துறதுக்கு முன்னாடியே அண்ணனை கூப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அண்ணன் தொடர்ச்சியாக பயணங்கள். வியாபாரத்துக்கா அதான் நம்ம வரலாறு சல்லியருங்கிற படத்தில் வந்து ஒரு துளியை கூட அனுமதிக்க மாட்டேங்கிறான். அப்படிங்கிறப்ப இது உண்மையான வரலாறாக இருந்துருந்துச்சுன்னா உறுதியாக அனுமதிச்சிருக்க மாட்டேங்கிறான். பெரிய போட வேண்டிய தேவை என்னன்னு நினைக்கிறீங்க? இந்த புத்தகம் போட வேண்டிய தேவை வந்து பராசக்தி மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் தான். நாங்கள் தான் எல்லாத்தையும் தொடங்கணும் அப்படிங்கிற. டே உனக்கு முன்னாடி தொடங்கினவன் அச்சம் பேரச்சம் வந்துருச்சு, அதற்கென்று பிடிமானம் இல்லை. ஐயோ இந்த புத்தகத்தில் நம்ம கோட்டை செறிஞ்சிருமா, அந்த புத்தகத்தில் கோட்டை செறிஞ்சிருமா, அவன் பேசினா நம்ம செறிஞ்சிருவோமா அப்படின்னு இருக்கிறாங்க. அதுதான் அது. லைன்ஸ் மீடியாவுக்கு நீங்கள் அளித்து வரும் ஆதரவுக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்க. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நண்பர்களுக்கு பகிருங்க. நாம் இணைந்து பயணிப்போம். வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம கூட அரசியல் களத்தில் உரையாடுறதுக்காக நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த தமிழம் செந்தில்நாதன் இணைந்திருக்கிறார். அவர் கூட நம்ம பல்வேறு விஷயங்கள் சம்பந்தமாக உரையாடலாம். வணக்கம். வணக்கம். சிறப்பு. புத்தக திருவிழாவில் பிஸியாக இருப்பீங்க. உங்களை பிஸியாக ஆக்கி வச்சுக்கிட்டாங்க. ஆனால் அந்த பஞ்சாயத்துக்குள்ள கடைசியாக போ. முதல்ல பரபரப்பாக வந்து பராசக்தி படம் வந்து புட்டுக்குச்சு திராவிட மாடலில். திடீர்னு அவங்க அண்ணன் வந்து களத்தில் இறங்கி மறுபடியும் பராசக்திக்கு புத்துயிர் கொடுத்த முயற்சி பண்ணுறாரா? விமர்சனம் பார்த்தீங்களா? நான் பார்த்தேன். நான் உண்மையிலேயே கார்ட்டூனிஸ்ட் பாலாண்ணனை வந்து சந்திக்க போகிறோம், உறுதியாக பராசக்தி கேள்வி இருக்கும் அப்படின்னு நான் நினச்சிட்டு தான் வந்தேன். இல்லை, எனக்கு அந்த முழுசாக அண்ணனுடைய நேர்காணலை பார்த்தேன். இன்னொன்று, ஒரு திரை விமர்சனம் அல்லது ப்ரிவியூ ஷோ காட்சி அப்படின்னா நம்ம வந்து அண்ணனை விட்டுருங்களேன், நம்ம அண்ணனை அப்புறம் போவோம். முதல்ல செந்தில்நாதன், நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த செந்தில்நாதன், அவர் வந்து பல்வேறு விஷயங்களை ஆய்வு செய்து பேசக்கூடிய ஒரு பராசக்தி படம் பார்த்தீங்களா நீங்க? நான் பார்க்கல, உண்மையை சொன்னா நான் பார்க்கல. ஏன்னா எனக்கு அது நான் விடுதலைக்கு விருப்பம் இல்லை. உண்மையிலேயே ரொம்ப செலக்டிவா பார்க்குறாரு. விடுதலைக்கு அப்புறம் நான் எந்த படமும் பார்க்கல இதுவரையிலையும். ஆனால் நான் வந்து இது அரசியல் பேசப்படுற படம், குறிப்பாக இந்திய எதிர்ப்பு போர் அப்படின்னு எல்லாம் பேசியிருக்கிறதுனால அந்த படத்தை பார்த்தவர்களோடு நெட்டிய உரையாடல் நடத்தியிருக்கிறேன். எனக்குமே விருப்பம் இல்லை. ஆனால் நம்ம வந்து சமூக நம்ம இனத்தோடைய முக்கியமான ஒரு அரசியலை பேசி படம் எடுத்திருக்கிறதா சொல்றதுனால அதை என்ன செஞ்சிருக்கானு அப்படின்னு பாக்குறதுக்கு பார்க்கணும் அப்படிங்கிறனால பார்த்தோம். ஆமா, எனக்கு நான் அந்த படத்துல கேள்விப்பட்ட போறலையும் அவனுங்க இந்த எப்பயுமே முன்னாடி பாட்டு பாடி இந்த அரசு வந்து தேர்தலை அணுகுனுச்சு இல்லையா, அது மாதிரி சில காட்சி பதிவுகளையும் சில படங்களையும் வச்சு இந்த தேர்தலை அணுகணும்னு விரும்புது. அப்போ திராவிட மாடல் அரசுக்கு வந்து இந்த படம் வந்து கை கொடுக்கும் அப்படின்னு நினச்சி தான் இதை எடுத்தது. ஆனால் தெரிஞ்சோ தெரியாமலோ பாருங்க, அதுக்கும் அது மேலிட எஜமானுக்கும் ஒரு முரணை உருவாக்குகிற ஒரு படமாக மாறிடுது. ஏன்னா இவங்க இந்திய எதிர்ப்பு போற முழுசா எடுக்கல, அது முழுசாவே தெரியும். அப்போ இந்திய எதிர்ப்பு போற முழுசா எடுக்காத படத்துலையும் கூட காங்கிரஸ் தான் இந்திய திணிச்சதுக்கு காரணம்னு சொல்ல வேண்டியது இருந்தது. இப்போ அது காட்சிப்படுத்தப்பட்டா உன் கூட்டணியில் இருக்கிற ஒரு கட்சியை நீனே காரி துப்புற மாதிரி இருக்கு இல்லையா? அதனால விருது வேற. ஆமா ஆமா, இதை வந்து அவன் கொண்டாடிட்டான். பாரதிய ஜனதா கட்சிக்காரன் இதுதான் சரியான அவன் செய்யற ஒவ்வொரு காரியமும் நமக்கு பலனா அமையுது அப்படின்ட்டு மொத்த டீமையும் தூக்கி கொண்டு போய் அங்கே பாட்டு பாடி ஜிவி பிரகாஷை வந்து திருவாசகத்தை பாட சொல்லி அவன் முடிச்சிட்டான். இவன் நினைச்ச அரசியலை அவன் அறுவடை பண்ணிட்டான். அப்படித்தான் நான் பார்க்குறேன். இதில் வந்து பராசக்தியில் என்ன எய்மை எடுத்து இந்த திராவிட கூடாரம் எடுத்துச்சோ அதில் தோத்து போச்சு அப்படின்னு தான் என்னுடைய பார்வை. இந்த படத்தில் இப்போ வெளிநாடுகள் எல்லாமே கூட வந்து இந்த படம் வந்து தமிழர்களுக்கு முழுமையாக வரலாறு பதிவு பண்ணாது. இன்னொன்று, அது திராவிட ப்ரொடக்ஷன், உங்கள் ப்ரொடக்ஷன், அது வந்து தெலுங்கர்களால் தயாரிக்கப்பட்ட ஒரு விஷயம் அப்படிங்கிறனால அந்த படத்தை புறக்கணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பண்ணி பெரிய அளவில் போகல. நிறைய இடங்கள்ல அது திரையிடல் பண்ண முடியாத சூழல் ஆகிடுச்சுங்களா. அப்படி ஒரு சூழல்ல இங்கே தமிழ்நாட்டிலையுமே அது வந்து பெரிய அளவில் போகல. இவ்வளவுக்கும் சக போட்டியாளர்களாக ஜனநாயகனுக்கு சமமாக ப்ரமோஷன் பண்ணப்பட்ட ஒரு திரைப்படம். ஜனநாயகன சூழல், சந்தர்ப்ப சூழல், அரசியல் சூழல்னால அதே வந்து ஓரங்கட்டப்பட்டது. சொல்லப்போனால் விஜய் கூட இந்த பராசக்தி கிடைச்ச ப்ரமோஷனை பார்த்து ஜனநாயகம் நம்ம கொஞ்ச நாள் தள்ளி கூட வச்சு போடும் அப்படிங்கிற மனநிலைக்கு வந்திருக்கலாம். அதனால கூட தள்ளி வைக்கப்பட்டதாக கூட பேசப்பட்டது. அப்படி ஒரு பில்டப் கொடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம் வந்து தமிழ்நாட்டில் வந்து பெரிய ஓடலை. ஓடாத ஒரு சூழல். அது மொழி சார்ந்த ஒரு விஷயத்த வந்து திருப்பி பண்ணியிருக்காங்க, வரலாற்றை இது பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் ஒரு இது இருந்தது. இந்த இடத்துல செத்து போன பணத்துக்கு வந்து ஆக்சிஜனை ஏற்றின மாதிரி அண்ணன் வந்து போய் படத்தை பார்த்து இருக்காரு. நான் செத்து போன பணத்துக்கு ஆக்சிஜனை அண்ணன் ஏற்றல, இது ஒரு செத்து போன பணம் தான் அப்படிங்கிற மாதிரி தான் அண்ணனோட விமர்சனத்தை நான் பார்த்தேன்.
ஏன்னா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அதாவது தமிழ்நாட்டில் வந்து ஜனநாயகனை தடுத்து கொண்டுட்டு வந்து இவங்க வந்து இந்த படத்தை ஓட வைக்கிறதுக்காக அதை செய்யலை, மார்க்கெட்டில் விற்க பார்த்தாங்க, வித்துட்டாங்க. ஏன்னா அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் 100 கோடி வசூல் அப்படிங்கிற திட்டமிடல் இருந்தது. ஆனால் அந்த படத்தில் உள்ள காட்சி அமைப்புகளில் திரையரங்குக்காரங்களே காம்படிஷன்லாம் இருந்தப்போ ஜனநாயகனுக்கு 60% இவனுக்கு 40% தான் ஒதுக்குனாங்க. 40%த்தில் இவங்க விற்றுருந்தாங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள தியேட்டரில் இவங்களால வந்து 50 முதலீட்டில் எதிர்பார்த்துல 50 கூட வராது. அப்போ என்ன பண்ணுறான்னா ஜனநாயகனை தடுத்து இதை விடுவோம் அப்படின்னு நினச்சி அவன் பண்ணிட்டான். இப்போ என்னென்னா அதுவும் ஃப்ளாப் ஆகிடுச்சு. இப்போ ஜனநாயகனை பொறுத்தவரையிலையும் அது ஈவெண்ட்டே இருந்து உதப்பட்டா அவன் இன்னொரு இடத்துல போய் சிக்கிட்டான்னு வச்சுங்களேன், அது அடுத்தது. இவனை என்ன சரி இதை வந்து அந்த படத்தை தடுத்துட்டோம்னா நம்ம ப்ரொடக்ஷனை காஸ்ட்லியாக வித்தரலான்னுட்டு ஒரு குறிப்பிட்ட அளவு விற்றுட்டான். விற்றாலும் வந்து இப்போ இங்கே தியேட்டரிக்கல் நடைமுறைப்படி ஒரு படம் ஓட விட்டு ஒரு மாதம் கழித்து கலெக்ஷனை பொறுத்து தான் ப்ரொடக்ஷனுக்கு காசு கொடுப்பாங்க. அதுதான் இப்போ இருக்கிற சூழலில் மாட்டிக்கிட்டு முழிக்கிறாங்க. இப்போ அண்ணன் சீமான் அண்ணன் அதுக்கு போகிறது அதை பொறுத்தவரையிலும் என்னென்னா ரொம்ப நாளாக எனக்கு தெரிஞ்சு இந்த படம் வந்து காட்சிப்படுத்துறதுக்கு முன்னாடியே அண்ணனை கூப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அண்ணன் தொடர்ச்சியாக வியாபாரத்துக்கா அதான் இப்போ என்னென்னா எல்லா இடத்துக்கும் போயாச்சு. அண்ணன் வந்து அரசியல் இதெல்லாம் பார்த்துருந்தா ஒரு திரைத்துறையிலேருந்து வந்தோன்னா அது யார் கூப்பிட்டாலும் அது பிடிச்ச படம் பிடிக்காத படம்னு போயிட்டு பார்த்துட்டு அந்த இடத்துல அவருடைய கருத்தை வலிமையாக பதிவு பண்ணிட்டு வரக்கூடியவர். அந்த வகையில் இது போய் அது இந்த பாம்பு நீங்கள் சொன்ன மாதிரி செத்து போயிடுச்சு, அவ்வளோதான் இந்த படம் அப்படிங்கவட்டியும் சரி கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. சரின்ட்டு போயிட்டு பார்த்துட்டு தன்னுடைய கருத்தை இப்போ விஜில் அமைப்பில் வந்து அண்ணன் சீமான் போய் பேசினார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா திராவிட கூடாரங்களும் அவர் வந்து ஆர்எஸ்எஸ் கைகூலி அப்படிங்கிற மாதிரி இப்போ இந்த பராசக்தியை போய் அண்ணன் பேசிட்டு வந்து ஐயோ இவர் மறுபடியும் டிஎம்கே பிடிஎம் ஆகிட்டாரா அப்படின்னு அங்கே போய் என்ன பேசினார் அப்படிங்கிறதான். ஒரு மொழிபெயரை நாங்கள் தான் முன்னிருந்து நடத்தினோம், அண்ணா கலைஞரெல்லாம் வர்ற பிஜிஎம்லாம் போட்டிருந்தாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். அந்த படத்தில் வந்து கலைஞர் வர்ற காட்சியெல்லாம் பிஜிஎம்லாம் போட்டாங்க வந்து வரலாற்று தெரிவு தான் பண்ணாங்க. ஆமாம். இப்போ அந்த இடத்துல இது மொழிபெயர் வரலாறு கிடையாது, இது ஒரு படம். இதில் இவங்க இந்த காஸ்டியூம் நல்லா பண்ணியிருக்காங்க, எடிட்டிங் நல்லா பண்ணியிருக்காங்க, அந்தந்த கதாபாத்திரத்தை ஏற்றவர்கள் அந்த இடத்துல போய் இது வரலாறு கிடையாதுன்னு பதிவு பண்ணிட்டு வரலாம். அது வந்து மகிழ்ச்சி. ஏன்னா மக்கள் வந்து இப்போ பொன்னியின் செல்வன் யாருன்னு கேட்டால் பல பேருக்கு வந்து இப்போ உள்ள நடிகர் வருது இல்லையா, அது வரலாறாகவே காட்சிப்படுத்தப்பட்ட இடத்துல சீமானண்ணன் போய் இது வரலாறுலாம் கிடையாது, மொழிப்போர் வரலாறை நம்ம பதிவு பண்ணோம்னா இவங்க வெளியிலேயே விட மாட்டாங்க. நான் இன்னொன்று ஒரு கேள்வி என்ன கேட்குறேன்னா, இவங்க மொழிப்போர் வரலாறுன்னு சொல்கிற இடத்துல அந்த படத்தில் ஈவேரா பற்றி எந்த காட்சியும் வைக்கல. அப்போ நாம் என்ன கேட்குறோம்னா மொழிப்போர் வரலாற்றில் ஈவேராவுக்கு இடமே இல்லையா அப்படிலாம் வருது இல்லையா. அப்போ அதுதான் அண்ணன் வந்து இல்லை வச்சுருக்காங்க. அதாவது பெரியார்கிட்டலாம் விருது, பெரியார் அண்ணா கிட்டலாம் விருது வாங்கின நீ வந்து இவாகிட்ட ஹிந்தி படித்து வேலைக்கு போகணுமா அப்படின்லாம் வச்சுருக்காங்க. இல்லை நான் என்ன சொல்கிறேன்னா அது ஒரு டைலாக்ல வருது, டைலாக்ல வராம ஒரு பர்சனா வந்து அதுல ப்ரொஜெக்ஷன் இல்லைல்ல, அது சொல்றேன். அப்போ அந்த இடத்துல போய் அண்ணன் வந்து பதிவு பண்ண செய்தி இது வரலாறு கிடையாது. நம்ம வரலாறு சல்லியருங்கிற படத்துல வந்து ஒரு துளியை கூட அனுமதிக்க மாட்டேங்கிறான். அப்படிங்கிறப்ப இது உண்மையான வரலாறாக இருந்துருந்துச்சுன்னா உறுதியாக அனுமதிக்க மாட்டான். இன்னொன்று மொழிபெயர் வரலாறு வந்து திராவிட முன்னேற்ற கழக கூடாரங்கள் வந்து உண்மையாகவே எடுக்க முடியாது. ஏன்னா அந்த 48 பக்க புத்தகத்தையே இந்திய எதிர்ப்பு போரின் உண்மையை வந்து அவங்களால எதிர்கொள்ள முடியல. உண்மையின் பல பக்கங்களை அவன் எப்படி படமாக எடுக்க முடியும்? அதனால அண்ணன் சீமான் அண்ணன் போனது வந்து ப்ரொமோஷன் கிடையாது. அவங்க இடத்துலையே போய் டேய் இது நீங்கள் சொல்கிற மாதிரி இது வரலாறு இல்லை, உங்கள் கம்பெனி ஆர்டிஸ்ட்டு நல்லா ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க, அவங்களுக்கு வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டு வந்ததாக தான் நான் அந்த விமர்சனத்தை பார்க்க. படம் முழுக்க வந்து சமையர் சாகர வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருந்த தமிழனுக்கு அறிவு கிடையாது, நாங்கள் தான் வந்து எல்லாம் கொடுத்தோம்னு சொல்லிக்கிட்டு இருந்தது தான் இந்த படமாக எடுத்து வச்சிருக்காங்க. படத்தில் வந்து தெலுங்கர்கள் தான் இது பண்ணாங்க, இப்போ எல்லாரும் சேர்ந்து போராடினாங்க, எல்லாரும் பண்ணாங்க, தமிழனும் போராடினா அப்படிங்கிற மாதிரி அதை வந்து இவங்களுக்கு எப்பயுமே ஒரு பழக்கம் இருக்குன்னு. நீங்கள் லாங் பேக் எல்லாம் போக வேண்டாம். இப்போ பாருங்கள், ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்தப்போ எந்த திராவிட அமைப்புகளும் நேரடியாக வந்து இப்போதில்லை. ஆனால் அது வெற்றியான போராட்டமாக மாறின பிறகு தன்னுடைய அப்பம்பேரை போய் ஜல்லிக்கட்டு மைதானத்துக்கு வைக்கிறது. இப்போ ஜல்லிக்கட்டு வீரர்களுக்கு அரசு வேலைங்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. அப்போ என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஜல்லிக்கட்டு சாதி விழா, இது வந்து இதுக்கு எதிரானது. இப்ப சாதி விழாவில் வந்து நல்லா ஃபங்க்ஷனிங் பண்ற ஒருத்தனுக்கு அரசு வேலை கொடுக்கலாமா? அப்ப இவங்க பொறுத்தவரையிலையும் எது வந்து குளோரிஃபை ஆகுறதோ அது என்னோடது அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. இந்திய திணி போராட்டத்தையும் அப்படிதான். அதேதான் அது மாதிரி தான் நான் இதையும் பார்க்குறேன். நான் இதில் ஆனால் வந்து நிறைய பொது தளத்தில் விமர்சனம் வருதுல்ல, சீமான் அவர்கள் இந்த மாதிரி
ஏன்னா எல்லா தமிழ் தேசியவாதிகளும் தமிழர்களும் வந்து இதை கடுமையாக விமர்சிக்கிறாங்க. அவரும் கூட சொல்றாரு, இன்னொரு தம்பி வந்து திட்டுவான், இன்னொரு தம்பி ஆதரிப்பான் அப்படின்னு பேசுறாரு. இதை சில இந்த திரைத்துறையிலேருந்து வர்றதுனால இது தவிர்க்க முடியல. இல்லை அப்படி நான் இப்படி அண்ணனை பார்க்குறேன். என்னன்னா அண்ணன் வந்து ஒரு பொது தலைவர். ஒரு கட்சி எங்கள் கட்சிக்குன்னு ஒரு தத்துவம் இருக்குது, கொள்கை இருக்குது, கோட்பாடு இருக்குது, நம்ம இதுங்கிறோம். இப்போ என்ன மாதிரியே எங்கள் அண்ணனால் பேச முடியாது. நான் பேசுகிற எல்லாத்தையும் அண்ணன், நான் வந்து ஒரு அவர் கீழே வேலை செய்கிறேன், நான் வந்து நாளைக்கு பெரியார் பிம்பத்தை உடைப்பேன்னு கூட பேசலாம். அண்ணன் வந்து கருத்தியெல்லாம் இதை செய்யணும், இதை பேசணும் அப்படிம்பாங்க. அப்போது இந்த துறையில் அங்கே போய் நின்றுக்கிட்டு எங்கே நின்னாலும் சரி எதை பேசுகிறாருங்கிறது தான் எடுக்கணுமே ஒழிஞ்சு, இப்போ ஆர்எஸ்எஸ் பிஜேபி அமைப்புகளை ஒரு திருமண விழாவில் பார்த்துட்றாரு. அவங்கள வந்து கைகுலுக்கி பார்த்துட்டு அன்பு பாராட்டிட்டு வரக்கூடியவரா சீமான் உங்களுக்கு நல்லா தெரியும். அப்போது அது மாதிரி தான் நான் அதை பார்க்குறேன். இப்போ எங்களுக்கு ஒரு கோபம் இருக்குது. எங்களுக்கு வந்து எங்கள் கூட நிற்கிறவன் எங்களை வந்து திட்டுறான்னா, நீ என்ன உங்கள் ஆள், உங்கள் வேற ஒரு பெரிய ஆளா அப்படின்னு நாங்கள் பேசுவோம். ஆனால் அது மாதிரி ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைமை பேசக்கூடாது, பேசவும் மாட்டார். நான் அப்படி தான் பார்க்குறேன். இப்போ நானோ இடும்பவனுக்கு ஆர்த்திக்கோ சாட்டை துரைமுருகனுக்கோ இருக்க போகிற சுதந்திரம் வந்து எங்கள் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளராக இருக்கிற அண்ணனுக்கு வழங்கப்படலை. அது எங்களை மாதிரி அவர் பேச முடியாது. சீமானு சுதந்திரம் இல்லைங்க. இல்லை அதாவது அவங்க எல்லாத்தையும் இப்போ நாங்கள் வந்து இமீடியட்டாக நீங்கள் பேசுகிறதுக்கு நாங்கள் ரியாக்ட் பண்ணுவோம். ஆனால் தலைவர் வந்து அப்படி பண்ண முடியாது. சரி, இதை வந்து குமுலேட்டிவாக வச்சுக்கிட்டு எந்த நேரத்தில் எது வெளிப்பட, இப்போ ஒன்றும் இல்லை, 13 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து ஈவேராவினுடைய பிம்பத்தை உடைப்பேன்னு நான் எழுதினேன். அப்போ எங்கள் அண்ணன் திட்டினார் என்ன. அப்போது நான் வந்து ஐயோ அண்ணன் நம்மளுக்கு இருக்கிற உணர்வு அண்ணனுக்கு இல்லையா அப்படி நினைக்கக்கூடாது. ஆனால் இப்போ இந்த ஈவேராங்கிற பிம்பத்தை உடைப்பதற்கு அளவிற்கு படையை பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்று அன்றைய அமைதி அது கட்சி தலைவனுக்கு அழகு. ஆனா அந்த நேரத்துல நான் வந்து சண்டை போட்டது என்னுடைய அரசியல் அவசரம். அப்படிதான் நான் பாக்குறேன். அப்படிதான் அண்ணன் வந்து இப்ப நாங்க பேசுற எல்லாரையும் வந்து நாங்க பேசுற டோன்லயே பேச முடியாது, பேசக்கூடாது. அப்படித்தான் நான் அதையும். இப்போ திரைப்படங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு முக்கியமான ஒரு பதிவாக மாறுது. நம்மகிட்ட வந்து வரலாற்றை வந்து திரையில் நம்ம பார்க்குறோம். அதுதான் வரலாறுன்னு நினைக்கிறோம். இந்த உண்மையான வரலாறு இல்லாமல் இப்படியான புனைவுகள் மூலமாக எடுக்கப்படுது. அடுத்த தலைமுறையும் அதை நம்புது. நம்ம முந்தைய தலைமுறை நம்பினா கூட வேறு, நம்ம இன்றைய ஜென்சி கிட்ஸுகள் எல்லாமே வந்து நம்புகிற தலைமுறையாக இருக்குது. இப்போ இந்த படத்தை எடுத்து இது வந்து தமிழர்களுக்காக போராடியவர்கள் வெறுமனை தமிழர்கள் கிடையாது, இந்திய திணிப்புக்கு எதிராக போராடியவர்கள் தமிழர்கள் மட்டும் கிடையாது, தெலுங்கர்கள், மற்ற எல்லா பக்கத்து மாநில பந்துகள் எல்லாருமே வந்தாங்க. அந்த படை பொன்னாநூற்றுப்படை அப்படின்னு ஏகப்பட்ட படைகள் வருது படத்தில். இப்போ இந்த வரலாற்று திரிபை வந்து நம்ம வந்து அப்படி ஒரு படமாக பாருங்க, பார்த்துட்டு கடந்து போங்க அப்படின்னு சொல்லும்போது, திராவிடர்களுடைய சிறப்பே என்ன, இன்றைய செய்தி நாளைய வரலாறு. இன்னைக்கு என்ன இதை டாக்குமெண்ட் உருவாக்குறாங்களோ அதான் வரலாறாக மாற்றுறாரு. இப்போ நாளைக்கு பார்க்குற இந்த குழந்தைங்க வந்து இந்த போராட்டத்துக்கு தமிழர்கள் மட்டும் போராடல, எல்லாரும் கலந்துக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கும். அதை சீமான் மாதிரியான ஆள்கள் வந்து ஆதரிச்சாங்க, அந்த படத்தை பாராட்டினாங்க அப்படிங்கிற எதுவும் டாக்குமெண்ட் உருவாகுது இல்லை. இல்லை அதுதான் சிக்கல் இருக்குல்ல. இல்லை எனக்கு நான் வந்து ஒரு இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை ஒரு கட்சியாக யாருமே எடுக்கலை, பொதுமக்களாக எல்லாருமே சேர்ந்து எடுத்தது தான். அந்த வரலாறு உங்களுக்கு எல்லாமே தெரியும். அதே போல் இப்போ இருக்கிற திராவிட எதிர்ப்புகளையும் திராவிட பித்தலாட்டங்களையும் கட்டுடைக்கிற வேலையும் இப்போ நான் என் பிள்ளைகிட்டே நான் சொல்லணும், தம்பி இது மாதிரியெல்லாம் ஒரு படம் வருது, இதெல்லாம் நீ நம்பிடக்கூடாது, இதெல்லாம் இப்படியெல்லாம் பண்ணுறாங்க. ஏன்னா என் மகனை நான் விடுதலைக்கு அழைச்சிட்டு போய் தமிழரசனுடைய கதையை சொன்னேன். அது மாதிரி இதையும் சொல்லணும். இப்போ வந்து இன்னொன்று சென்சி கிட்ஸு இது மாதிரியெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது அவங்க எதில் மூழ்கி இருக்கிறாங்களோ அதில் வந்து தான் இவன் போய் கரப்ட் பண்ணுறான். இப்போ இல்லாட்டினா அன்னைக்கு வந்து கொம்புலெல்லாம் திராவிட கலரை வரைஞ்சி போய் பிரச்சாரம் பண்ண இவங்க இன்றைக்கி தஞ்சாவூர் ஆந்தோனிதாசனை வச்சுக்கிட்டு பிரச்சாரம் பண்ணுற அளவுக்கு மாறி இருக்கிறதுக்கு காரணம் எந்த பக்கத்து யாது வருதோ அப்படின்ட்டு. அப்போ நாமே இப்போ இன்னுமே இந்திய எதிர்ப்பு போராட்டம் ஓயலை, நம்ம இன்னமும் எதிர்த்து கொண்டு தான் இருக்கிறோம். அப்போ எல்லா கடமையும் நமக்கும் இருக்குது, நமது சமுதாயத்துக்கும் இருக்குது. இன்னொன்று இந்த தளத்திலிருந்து நம்ம அதற்கான வேலைகளை நம்ம செய்ய வேண்டியது இருக்குது. என்னை பொறுத்தவரையிலேயே அண்ணன் வந்து இந்த படத்தை பாராட்டலை. உண்மையிலேயே படக்குழு உண்மையிலேயே வருத்தப்பட்டிருப்பாங்க, எதுக்கு அண்ணனை கூப்பிட்டு இந்த ரிவ்யூ சொன்னோம் அப்படின்ட்டு. இன்னொன்று இனிமேலுக்கு அண்ணனை கூப்பிட்டு பார்க்க வச்சு அண்ணனோட செய்தி வந்து ஒன்றும் இல்லை, எல்லா தேட்டரில் இருந்து அது ஒதுங்க ஆரம்பிச்சிருச்சு. இதில் வந்து சீமான் அண்ணனா இதுக்கு ஏன் போகணும் அப்படின்னு சொன்னால், ஒரு திரைத்துறையிலேருந்து ரொம்ப நீ வந்து பார்த்துட்டு உனக்கு என்ன பிடிச்ச கருத்தை சொல்ல, அப்படி தான் அழைக்கப்பட்டிருக்கிறார் அண்ணன். அண்ணன் போனார், பார்த்தாரு. அவர் ஏற்கனவே துறையில் ஒரு இயக்குனராக இருந்தவர் அப்படிங்கிறதன் அடிப்படையில் சில காட்சி பதிவுகள், எடிட்டிங் அதெல்லாம் சொல்லியிருப்பாங்க, படத்தொகுப்பு இதெல்லாம் பாராட்டிட்டு வந்திருக்கிறாங்க. முழுக்க இது வரலாறே கிடையாதுன்னு அந்த இடத்துல பதிவு பண்ணியிருக்காங்க. அப்படி தான் நான் பார்ப்பேன். அதாவது
இது எல்லாரும் போராடினாங்க அப்படிங்கிறது எல்லாம் காட்சிப்படுத்தப்படுது அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிற அதே இடத்துல இது வரலாறு இல்லைன்னு சீமான் சொல்கிறதையும் அந்த சென்சி கிட்ஸு கேட்பாங்க. அப்போ இது வரலாறு இல்லை, இது ஒரு படமாக பாருங்கிறதையும் சீமான் பதிவு பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறதையும் அவங்க கேட்பாங்கன்னு நான் நம்புகிறேன். இல்லை, இதே மாதிரி வந்து தமிழினத்துக்கு எதிரான மற்ற மொழியிலேருந்துலாம் வர்ற படங்கள் அதையும் வந்து வரலாறு, அதையும் வந்து படமாக பாருங்க அப்படின்னு எடுத்து. இல்லை அப்படின்னா நம்ம சண்டை தானே போடுறோம். அதாவது இப்போ இது திராவிட இயக்கங்கள் வந்து இது வரலாறு, இதுதான் எங்களுடைய வரலாறுன்னு இவங்க இங்கே ரொம்ப திணிக்க ஆரம்பிச்சாங்கன்னா, இல்லை பராசக்தி அப்படி தானே ப்ரொமோஷன் பண்ணாங்க. இல்லை ப்ரமோஷன் பண்ணாங்க, ஆனால் அதுலேயே முதல்லையே இது வந்து நாம் தமிழர் பல திரைப்படங்களை எதிர்த்ததற்காக இல்லையா? ஆமாம் 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 இருக்கு. இவங்களை கொச்சைப்படுத்திருக்கு, ஈழ போராட்டத்தை கொச்சைப்படுத்திருக்கு, தமிழினத்துடைய போராட்டங்களை கொச்சைப்படுத்தி தமிழர்களை இழிவுபடுத்திருக்கு. இதெல்லாம் போராடி இருக்கீங்களா இல்லையா? நாங்கள் போராடி இருக்கோம். இப்போ நான் இந்த படத்திலே சொல்றேன், இப்போ இந்த படத்துல நமது போராட்டங்களை வந்து காமிக்கலை, இந்திய எதிர்ப்பு போராட்டங்களை காமிக்கலை ஒழிஞ்சு அவனுக்கு தேவையானதை ப்ரொமோட் பண்ணிக்கிட்டான், அவ்வளோதான். இப்போ இந்த படத்தோட கான்செப்ட் படி பார்த்தீங்கன்னா கலைஞர் பேரோ அல்லது இந்த அண்ணாதுரை பேரெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு முதலாம் இந்திய எதிர்ப்பு போரில் எந்த இடத்துலையும் இல்லை, எனக்கு இல்லை. நான் படித்த வகையில் 2-3 புத்தகங்களை படித்து இப்போ புத்தகங்களை பிரசுரித்த வகையில் எனக்கு இல்லை. இப்போ இவங்கெல்லாம் கொண்டுட்டு வாங்க, இது திரிவு தான். இப்போ அந்த இடத்துல போய் இப்போ இன்னொன்று சீமான் அண்ணன் ஒவ்வொரு காட்சியாக சொல்லி எதிர்த்துட்டாருன்னு வச்சுங்களேன், இந்த படம் இன்னும் கியூரியாசிட்டிக்கே பார்க்குறதுக்கு தோன்றும். அது அவர் செய்யலை, அது செய்யாமல் இருந்தது நான்லாம் நல்லதுன்னு தான் நினைக்கிறேன். ஏப்பா இந்த இடத்துல வந்து அண்ணாவுக்கு இப்படி வச்சிருக்கணும் கதை. நீங்க ஒட்டுமொத்தமா சொல்ல வர்றது சீமான் பராசக்தி படத்தை ரசிக்கல. அது நான் சொல்ல வேண்டியதில்லை. அண்ணனுக்கு ஒரு சாதாரண விடுதலை படத்தை பார்த்துட்டு அவர் கொடுத்த ரிவ்யூவுக்கும் பராசக்தி படத்தை பார்த்துட்டு அவர் கொடுத்த ரிவ்யூக்கும் நீங்கள் மேட்ச் பண்ணிங்கன்னா உண்மையிலேயே திரைத்துறையில் வந்து அவர் வந்து இது வரலாறு இல்லைன்னு பதிவு பண்ணுறதுக்காகவே போனதாக தான் நான் அதை பார்க்குறேன். சரி சரி சரி, நல்லது, சிறப்பு. உங்களுடைய இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வரலாறு பராசக்தி, இந்த இந்திய திணிப்பு இதோட ஒட்டியே தான் நம்மளுடைய தொடர் உரையாடல் வரும்போது நீங்கள் ஒரு புத்தகத்தை வெளியிட்டீங்க. அந்த புத்தகம் இந்திய எதிர்ப்பு போரில் ஈவராவின் பித்தலாட்டம் அப்படிங்கிற புத்தகம், ஈழத்து சிவானந்த அடிகள் எழுதினது. இது வந்து ஒரு 45 பக்கம் இருக்கா? 48 பக்கம். இது வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு கையில் இப்போ இந்த புத்தகத்தை இப்படி நான் காட்டுறதுக்கு கூட வந்து அச்சமா இருக்கு. ஆமா, வாழா கார்ட்ரிட்ஜ் வாழா கையில் வந்து ஒரு அணுகுண்டை வச்சிருக்காரு, கவர் பேஜ்லேயே வச்சிருக்கீங்க, பிரச்சனை இல்லை. அதனால அப்படி ஒரு அணு ஆயுதத்தை வெளியிட்டிருக்கீங்க, நீங்க வச்சிருக்கீங்க. இதை வந்து அள்ளிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை அள்ளிட்டு போற அளவுக்கு திராவிட மாடல் வந்து அச்சப்படுதா? எனக்கு அதுதான் இந்த தீ பரவட்டும்னு இது பராசக்தி தான் அங்கேயும் வருதுன்னு வச்சுக்கிங்களேன். 8ஆம் தேதி படம் வருது. நம்ம வந்து 11ஆம் தேதி வெளியிட்டோம்னு நினைக்கிறேன் அந்த புத்தகம். இந்த புத்தகம் வந்து 11ஆம் தேதி வெளியிட்டோம். வெளியிட்ட உடனே தீ அங்கே பரவணுச்சோ இல்லையோ, இங்கே தீ புத்தக அரங்கில் பரவிடுச்சு. நான் வெளியிட்டுட்டு இரவோட இரவாக ஊருக்கு போயிட்டேன். ஊருக்கு போன பிறகு காலையில் எனக்கு அலைபேசி, இது மாதிரி வந்து இந்த புத்தகத்தை மேலே வழக்கு இருக்குது, நீங்கள் வந்து இது என்னன்னா, இல்லைங்க நான் ஊரில் இருக்கிறேங்க, என்னங்க வழக்கு அப்படின்னு சொன்னால், வழக்கு தெளிவாக அழைத்து பேசுனது யார்? நம்ம பெப்பாசியினுடைய செயற்குழு உறுப்பினர், பேர் தெரியும், நான் அதை வேணாம்னு நினைக்கிறேன். அவர் நம்ம மேலே அக்கறையாக பேசுகிற மாதிரி தான் பேசுனாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பேசி இது மாதிரி இந்த புத்தகம் நீங்கள் வெளியிட்டிருக்கிறீங்க, இதை வந்து பெப்பாசியோட லோகோ போட்டு நீங்கள் வெளியிட்டீங்க அப்படின்னு கேட்குறாரு. எனக்கு பெரிய சர்ப்ரைஸு. ஏன்னா கடந்த 13 புத்தகங்கள் வெளியிட்டப்பையும் இதை தான் நம்ம பண்ணோம். இதில் இடையில ஒரு புத்தகத்தை நம்ம வந்து லோகோ போடாமல் இருந்தோம். பெப்பாசி வந்து எங்கள் அரங்கில் வெளியிடும்போது எங்கள் லோகோ போடணும்னு சொன்னிச்சு. சரி நான் போட்டோம். இப்போ அது பிரச்சனை இல்லை, வார்த்தை சொன்னது தப்பா ஐயா. ஆமாம், போட்டோடனே இது பெரிய வைரல் ஆயிடுச்சு சார். எனக்கு உண்மையிலேயே ஆச்சரியம். நான் புத்தகம் வெளியிட்ட அன்னைக்கு வெறும் 5 புத்தகம் தான் எடுத்துருந்துச்சு. வச்சுட்டு சரி இது வழக்கம் போல் நம்ம பணியை செய்வோம், இது விற்றா விற்கிது விற்கலையா போகுதுன்னுட்டு நான் வந்து படுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்த நாள் இது மாதிரி பிரச்சனை ஒன்று. சரி நான் நீங்கள் வழக்குன்னா என்ன வழக்குன்னு சொல்லுங்கள், யார் கொடுத்தாங்கன்னு சொல்லுங்கள், இன்னார் கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னு சொல்லுங்கள், இதில் என்ன அஃபென்ஸ் இருக்குதுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு நம்ம கேட்குறோம். அப்புறம் கொஞ்ச நாள் இருங்க நான் பேசிட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. சரியாக 9:45க்கு இந்த கான்வர்சேஷன் நடந்தது. 10:15க்கு நம்ம கடையை வேலை பார்க்குற ஒரு அண்ணன் வந்து கடையை திறக்க வர்றாரு. கடைக்கிட்ட போலீஸ் 2 காவல்துறையினர் வந்து நிற்கிறாங்க. கூடுதலாக இந்த செயற்குழு உறுப்பினரும் வந்து நிற்கிறாரு. கடையை திறந்து எடுத்து வைக்கும் பொழுது எங்கள் கடையில் வேலை பார்க்குற வந்து அண்ணன்கிட்டருந்து எனக்கு அலைபேசி இருந்து, இது மாதிரி கடையை அதை எடுத்து வச்சுட்டேன், காவல்துறை வந்து நிற்கிது, புத்தகத்தை எடுக்கணுங்குது, வழக்குங்குது அப்படின்னு. சரி என்னென்ன நீங்கள் காவல்துறைகிட்ட கொடுங்கன்னா, காவல்துறை என்கிட்ட பேசலை.
அப்புறம் அந்த செயற்குழு உறுப்பினரே என்கிட்ட பேசினார். பேசிட்டு இது மாதிரி அப்படின்னு சொன்னோடனே, ஐயா நீங்கள் தாராளமாக எல்லா புத்தகத்தையும் அரங்கில் உள்ள மொத்த புத்தகத்தையும் அள்ளிட்டு போங்க, அது எனக்கு பிரச்சனை இல்லை. என்ன வழக்கு, யார் தொடுத்தது, நான் வந்து இந்த புத்தகத்தை வெளியிட்டதன் மூலமாக உங்களுடைய சட்டத்திட்டங்களுக்கு எவ்வாறு நடந்து கொண்டேன், இதை சொல்லுங்க அப்படின்னு. இல்லை வழக்கு பதிவாகிருக்கு, பதிப்பகத்தின் மேலேயும் பதிப்பகத்தார் மேலேயும் வழக்கு பதிவாகியிருக்கு, அதனால வந்து இந்த புத்தகத்தை பறிமுதல் செய்கிறோம் அப்படின்னாரு. சரி வழக்குனா என்ன வழக்கு, யாரு நான் அதை திருப்பி கேட்குறேன். அவர் வந்து பதில் சொல்லலை. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இல்லை இந்த பெரிய ராவி கொடுத்துருக்காங்க, அவர் போய் என்னங்க மேலே இருந்து ப்ரெஷர் சார், இதெல்லாம் உங்களுக்கு புரியாது, நான் ஃபோனில் இதெல்லாம் சொல்ல முடியாது, நீங்கள் நேராக வாங்க பேசிக்குவோம் அப்படின்னாரு. சரி ஒரு சங்கடம், பெப்பாசி இதை துணிந்து செய்யலை. பெப்பாசி செஞ்சிருந்துச்சுன்னா பெப்பாசிக்கு வந்து கையெழுத்து போட்டுட்டு தான் நம்மளுக்கு அரங்கே கொடுக்குது. நாங்கள் விரும்பாவிட்டால் எந்நேரத்திலும் உங்கள் அரங்கை காலி செய்ய நாங்கள் உத்தரவிடுவோம், அதற்கு நீங்கள் கட்டுப்படணும்னு. பெப்பாசி அப்படிக்கு ஒரு கண்டிஷனில் தான் ஸ்பான்சர் ஸ்டாலை கொடுக்குது. அப்போ இது பெப்பாசி விரும்பலைன்னு, ஆனால் பெப்பாசிக்கு பெரிய அழுத்தம் இருக்குங்கிறது நம்மளால் புரிஞ்ச முடியுது. சரி நீங்கள் அள்ளிட்டு போங்கன்னு மேலே இருந்த புத்தகத்தை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. எடுத்துகிட்டு போயிட்டு 3 மணிக்கு அப்புறம் நான் அலைபேசியில் தொடர்பு கொண்டு கேட்கும் பொழுதும் இது வரலையும், இந்த நொடி வரலையும் பெப்பாசிக்கிட்டே இருந்து இன்ன காரணத்திற்காக உங்களுடைய புத்தகம் பறிமுதல் செய்யப்பட்டது, இன்னார் கொடுத்த ப்ரெஷரு, இன்னார் தான் சொல்லி கொடுத்தாரு, எதுவுமே சொல்லலை. இப்போ அந்த புத்தகம் உங்கள்கிட்ட இல்லை. நான் எனக்கு அதுதான் சொல்கிறேனே, தீ பரவட்டும்னு சொன்ன மாதிரி அவங்க ஒரு பாட்டு புத்தகத்தை அள்ளிட்டு போயிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1500 புத்தகம் இதுவரையிலையும் விற்று தீர்ந்துருச்சு. ஒரு 1000 புத்தகத்துக்கான ஆர்டர் இருக்கு. எனக்கு நான் நேற்று வெளியிட்ட புத்தகத்தை கூட சீக்கிரமாக வந்து அள்ளிட்டு போங்க, எனக்கு அந்த புத்தகத்தை போனி செய்யணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன். ஏன்னா அதுவும் இந்திய எதிர்ப்பு போர் யார் தொடங்குனது முதலில்ங்கிற புத்தகம் தான். இப்போ இந்த புத்தகத்தை எப்படி இவங்க சொல்கிறாங்களோ, இந்த புத்தகத்தை எழுதினவருக்கு ஞானம் கொடுத்த அந்த புத்தகம், அது இந்தி பொதுமொழியான்னு மறைமலையாடிகள் எழுதின புத்தகம், அதை நாம் வந்து போடுறோம். இந்தி பொதுமொழியான்னு யார் தொடங்குனான்னு தானே அவர் கேட்டிருக்கிறாருன்னு தலைப்பை மாற்றி போடுறோம். அப்படிதான் இந்த புத்தகம். இப்போ அந்த அள்ளிட்டு போன புத்தகத்தை கொடுக்கவே இல்லை, இன்ன வரலையும் கொடுக்கல. புத்தக கண்காட்சி முடிஞ்ச உடனே கொடுக்குறேன், வந்து வாங்கிக்கங்கன்னாங்க. நான் வந்து வாங்கலாம் மாட்டேன். நீ அள்ளிட்டு போவ, நான் வந்து வாங்கணுமா? அப்புறம் மேலுக்கு அந்த வலச ஏதோ ஒரு சைதாப்பேட்டை காவல் நிலையத்தில் வந்து நீங்கள் ஒரு கடிதம் எழுதி கொடுங்க, இந்த புத்தகத்தை வந்து நீ எங்கள் அரங்கில் விற்கப்படவில்லைன்னு. அந்த அரங்கில் தான் ஜோரா விற்றுக்கிட்டு இருக்கு, விற்கப்படவில்லைன்னு நீங்கள் மறுபடியும் விற்றுக்கிட்டு இருக்கீங்க. ஆமாம் நம்ம விற்றுக்கிட்டு இருக்கிறோம். அது இல்லாமல் நம்ம அரங்கு மற்ற அரங்குகள் நம்ம புத்தகத்தில் இதுவரையிலையும் புத்தகமே வாங்கி வைக்காத அரங்கெல்லாம் இந்த புத்தகத்தை வாங்கி அவங்க அரங்கில் விற்றுக்கிட்டு இருக்காங்க. அதனால நான் அப்படியெல்லாம் நான் கொடுக்க முடியாது. நான் என்ன தப்பு ஆக ஈவேராவின் பித்தலாட்டத்துக்கு திராவிட மாடல் அரசு மார்க்கெட்டிங் உண்மையிலே நான் மகிழ்ச்சியாக தான் அடைகிறேன். என்ன நான் போற இடமெல்லாம் சுவீர பாண்டியனும் அந்த என்னமோ சொன்னாங்களே இந்த காட்டுஜ் பாலா ஏதோ ஒன்று, அது அந்த ஆமாம் நீங்க இல்லை அவர் என்கிட்ட பேசும்போது என்னன்னா எங்க புத்தக வெளியிடலாம் நேத்தே முடிஞ்சுங்க அப்படின்னு. இல்லை கார்ட்டூனிஸ்ட் பாலாவில் இன்று அப்படின்னு. நான் மூதேவி அது நேற்று செத்த சுந்தரிங்கிற மாதிரி அவர் நேற்று போட்ட பதிவே நீங்கள் 4 தெரிச்சு படித்தாலும் இன்றுன்னு தான் இருக்கும் அப்படின்னு தான் சொன்னேன். எனக்கு தெரிஞ்ச அதில் தான் அவங்க வந்தது வந்து எடுக்கல, இந்த வெளியிட்ட தடுக்கன்னு நினைச்சிட்டு வந்துருக்காங்க. சரி வந்ததுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியாக கணக்காட்டுறதுக்கு பாவம், அது காவல்துறை சார்ந்தவங்க அவங்களுக்கும் தெரியாது. அவங்க நேற்று வந்திருந்தாங்க. நேற்று அவங்க கேட்காமலே 2 புத்தகத்தை எடுத்து கொடுத்தேன், தயவு செய்து இதை கொண்டு காமிச்சு ஏதாச்சும் பண்ணி விடுங்க, எனக்கு சேல்ஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிதான் இது. எனக்கு தெரிஞ்சு இந்த புத்தகத்தை நான் வந்து பெரிய போட வேண்டிய தேவை என்ன நினைக்கிறீங்க? இந்த புத்தகம் போட வேண்டிய தேவை வந்து பராசக்தி மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் தான். நாங்கள் தான் எல்லாத்தையும் தொடங்கணும் அப்படிங்கிற, உனக்கு முன்னாடி தொடங்கினவன், அதனாலேயே வாழ்க்கையை வந்து இப்போ இந்த புத்தகத்தை வந்து அண்ணன் சீமான்கிட்ட கொடுத்து அவரை வந்து 2 கருத்து சொல்லிருக்கலாம். இல்லை அவரு பராசக்தி பண்ண மாதிரி இருக்கு. இல்லை அண்ணன் வந்து இந்த புத்தகத்தை அள்ளுன்னு அன்னைக்கு வர்றேன்டா நான் புத்தக கண்காட்சிக்கு, அங்கேயே இருறா அப்படின்னாரு. அப்புறமேலுக்கு இதை நம்ம தனியாக தமிழ் தேசிய பதிப்பாளர் மற்றும் இந்த இதெல்லாம் நம்ம உருவாக்கணும் தம்பி, இவங்கள்ட்ட காலத்துக்கு சண்டை போட்டுருக்கக்கூடாது, நம்மள்ட்ட அவங்கள சண்டை போடுற நிலைமைக்கு உருவாக்கணும் அப்படின்னாரு. இப்போ கூட நான் இந்த நேர்காணலுக்கு வர்றதுக்கு முன்னாடி கூட அண்ணன்ட்ட கொடுத்து, இந்த 48 பக்க புத்தகத்துலையாடா திராவிட கோட்டை இருக்கு அப்படின்னு சொல்லி இதுன்றாங்க. அதெல்லாம் நாம் அண்ணன் அளவுக்கு இது பெரிய சண்டை அளவுக்கு கொண்டுட்டு போக வேணாம், நம்மளே போகிற போக்கில் இதை எதிர்கொள்ளலாம் அப்படின்னு தான். அண்ணன் இன்னைக்கு சரின்னா கூட நாளைக்கு புத்தக கண்காட்சியில் வந்து
இப்போ கூட அதை தான் பேசியிருந்தேன். ஏன்னா இப்போ உங்களுக்கு மட்டும் இல்ல, ஈரோட்டு வரலாற்று புரட்டுகளா திராவிட இயக்க வரலாற்று புரட்டுகள் அப்படின்னு தினமலர் சார்பா மா வெங்கடேசன் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து எழுதின புத்தகம் ஒண்ணு வச்சிருக்காங்க, அந்த வளைவுல வச்சிருக்காங்க. அதை போய் ஸ்டிக்கர் ஒட்டி மறைக்கிறாங்க. இப்போ வந்து நீங்க பாத்தீங்கன்னா திமுக அல்லது திராவிட கூட்டத்தார்கிட்ட பாத்தீங்கன்னா கருத்து சுதந்திரம், சங்கிகள் கழுத்தை நெரிக்கிறார்கள், அது இதுன்னு பேசுவாங்க, வாய்களையே பேசுவாங்க. இப்ப இந்த மாதிரியான புத்தகங்கள்லாம் வர்றதுனால உங்களுடைய வரலாற்று அது எனக்கு என்னன்னா, நான் அந்த புத்தகத்தை பார்த்தேன், திராவிட இயக்க பித்தலாட்டங்கள் அப்படின்னு வரலாற்று பித்தலாட்டங்கள். உண்மையிலேயே அந்த புத்தகம் இவங்க எதிர்க்கிற அளவுக்கு ஒண்ணுமே இல்லை. நான் ஒரே ஒரு இதுல வந்து ஒரு கருத்து, நல்ல கருத்து இருக்கு. அதாவது வஉசிக்கு வந்து கப்பல் வாங்க ஈவேரா காசு கொடுத்தாரா, அது மட்டும்தான் புதிய கருத்து. மீதி எல்லாமே பேசப்பட்ட கருத்து. அது அப்படியே விட்டுருந்தாலும் அப்படியே போயிருக்கோம். இவங்க என்னன்னா அதை அளவு ஒன்றும் வெளியே வரவே கூடாது அப்படின்னு, வெளியே வரவே கூடாதுன்னு நான் என்ன சொல்றேன், வெளியே வரவே கூடாதுன்னு நீ எப்படி எடுப்ப? நீ அவன்கிட்ட வந்து 10 லட்ச ரூபா ஸ்பான்சர் வாங்கிட்டு ஒரு ஆர்ச் போடுறதுக்கு அலோவ் பண்ற. அந்த புத்தகம் 30,000 ரூபா தான் பிரிண்ட் எடுத்தது. ஆனா அந்த புத்தகத்தை விளம்பரம் பண்றதுக்கு அந்த கம்பெனி வந்து 10 லட்ச ரூபாய்க்கு தினமலர் ஆர்ச் போடுது. நீ ஒரு ஆர்ச்சுக்கு நீ 10 லட்ச ரூபாய் காசு வாங்கிக்கிற. காசுக்கு மட்டும் தினமலர்காரன் 10 லட்ச ரூபாய் காசு கொடுக்கணும். இப்ப நான் பாருங்க, எனக்கு யாராச்சும் முதலீடு செய்யற மாதிரி இருந்தா அடுத்த வருஷம் இந்த புத்தகத்துக்கு ஒரு ஆர்ச் போடுவேன். அப்போ நீ 10 லட்ச ரூபா கொடுத்துட்டு என்ன பண்ணாலும் பண்ணிக்கணும்ட்டு கொடுத்துட்ற. ஆனா அது வந்து உனக்கு ப்ரெஷர் ஆனிச்சுன்னொன்னே அதுல வந்து ஸ்டிக்கரை மறைக்கிறேன்னா நீ எவ்வளவு பெரிய அயோக்கியம். காசுக்கு எல்லாரும் வேணும். இப்ப நான் ஏன் உட்பட என் கடை வந்து 38,000 ரூபாய் காசு கட்டியிருக்கேன். என் கடையில என்ன புத்தகம் விற்கணும்னு நான் தான் முடிவு பண்ணணும். ஆனா என் புத்தகத்துல நான் வெளியிட்ட புத்தகத்தை நீ வந்து பறிமுதல் பண்ணிட்டு போற. ஆனா என் காசு உனக்கு வேணும். பப்பாசிக்கு என் காசு வேணும். ஆனால் என் கடையில் வந்து போலீஸ் புத்தகம் பறிமுதல் பண்ணிடுச்சு போனால் நீ பேச மாட்ட, அதுக்காக நீ வருத்தப்பட மாட்ட. அப்போ அது எவ்வளோ பெரிய மோசடி இருக்குது பாருங்களேன். அதாவது அவங்க உண்மையிலேயே இப்போ கருணாநிதி காலத்து திராவிட அரசியல் வேற. அவர் வந்து இதெல்லாம் பார்த்து வச்சுட்டு சைலண்டாக முதுகில் குத்துறவர். இந்த வெளிப்படையாக ரியாக்ட் பண்ணவே பண்ண மாட்டார் கருணாநிதி காலத்து திராவிட அரசியல். ஆனால் இவங்களுக்கு உள்ள அரசியல் பக்கம் நம்ம சொல்கிற மாதிரி அந்த கிளவி அப்படியே விட்டுருந்தாலும் செத்து போயிருக்கோம். நீ கொள்றேங்கிற பேரில் இப்போ பாருங்க, இந்த புத்தகம்லாம் 1500 பிரதி 3 நாளில் விற்கிற புத்தகமா அது வித்துருச்சு. அதே போல் அது வந்து பதிப்பே முடிஞ்சிருச்சுங்கிறாங்க. முதல் பதிப்பே வந்து அந்த ஒரு வெங்கடேசன் போட்ட புத்தகம் அவுட் ஆஃப் பிரிண்ட். அப்போ இதெல்லாம் யார் செய்யறா? நீ வேகமா வளர்க்குற. அப்படித்தான் நான் பார்க்குறேன். அதான் திமுக திராவிடத்துக்கு அச்சம் வந்தது, அச்சம் பேரச்சம் வந்துருச்சு. அதற்கென்று பிடிமானம் இல்லை. ஐயோ இந்த புத்தகத்துல நம்ம கோட்டை செறிஞ்சிருமா, அந்த புத்தகத்துல கோட்டை செறிஞ்சிருமா, அவன் பேசினா நம்ம செறிஞ்சிருவோமா அப்படின்னு இருக்கிறாங்க. அதுதான் அது மாதிரி தான் நான் இந்த சூழல்ல தான் வந்து அவங்க திராவிட பொங்கல் வேற கொண்டாடுறாங்க. அதெல்லாம் பார்த்தீங்களா? அது கடைசியா பொங்கி வலிஞ்சு ஊத்திட்டுனாலும் போயிட்டு போகுது. பொங்கி வலிஞ்சு ஊத்தி ஏறட்டும், அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு பால் ஊற்ற வேண்டியதான். ஆமாம், அவ்வளோதான். பால் ஊற்றியாச்சு, பால் ஊற்றி பொங்கியாச்சு, அவ்வளோதான். அப்படி தான் நான் பார்க்குறேன். சின்ன சின்ன விமர்சனங்கள் எல்லாம் ஒரு வலிமையான தத்துவம் வந்து எப்படி எதிர்கொள்ளணும். ஒரு புத்தகம் நீங்கள் ஒருவேளை பிராமண சார்பு எடுத்ததுனால வந்து உங்களுக்கு ஈவேரா பிடிக்காம போயிடுறோம். ஏங்க இது நாங்கள் 2013 நாங்க என்னைக்கு பிராமண சார்பு எடுத்தோம்? டக்கு டக்குன்னு கடப்பாறை தூக்குறீங்க, குருமூர்த்தி எல்லாம் பாராட்டுறாரு. சரி, நான் என்ன சொல்றேன், குருமூர்த்தி எல்லாம் பாராட்டுறாரு. இப்போ நான் உறுதியாவே இப்போ நான் ஒரு வாதத்திற்காக இந்த நேர்காணல்ல நான் சொல்றேன், நாங்கள் உறுதியாக பாரதிய ஜனதாவோட கூட்டணி போகிறோம். பாரதிய ஜனதா கட்சி வந்து தனித்தமிழில் சோசலிச குடியரசு மலர்றதை நாங்கள் உறுதி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லட்டும். எங்களுக்கு நாங்கள் கட்சி தொடங்கினதே அதுக்கு தான். தனித்தமிழில் சோசலிச குடியரசை நாங்களே முன்னின்ற அமைப்பு தருவோம்னு சொல்லட்டும். நான் போகிறேன், இதில் என்ன இருக்குது? என்ன நீ ஒன்றை விட மோசமான ஒரு இனத்தை நம்ப வைத்து கழுத்தறுத்த ஒன்றை விட அவன் ரொம்ப மோசமானவன் இல்லையே. எனக்கு இது ரெண்டையும் செஞ்சு தரேன்னு சொல்லட்டும். தனித்தமிழில் சோசலிச குடியரசை அவன் மலர்ச்சியை பண்ணி தரட்டும். தமிழ்நாட்டில் வந்து புலிகள் மீதான தடை நீக்கி தரட்டும். போயிட்டு போகிறதுல என்ன இருக்கு? நீ வைக்காத கூட்டணியா? என்ன சங்கின்னு சொல்ற நீ வைக்காத கூட்டணியா? ஹெச் ராஜாவுக்கெல்லாம் எம்எல்ஏ ஆகிற தகுதி யாருக்கு? ஆக்கியவன் நீனு. நல்ல கண்ணை வந்து தோக்கடிச்சது யாரு? நீனு. நல்ல கண்ணுங்கிற மாதிரியான ஒரு புனிதர் வந்து இந்த மண்ணுல ஒரு முறை கூட வெற்றி கண்டதில்லைங்கிறது மாதிரி சோகம் இருக்க முடியுமா? அந்த சோகத்தை முன்னின்று நிகழ்த்தியவன் வந்து இந்த திராவிட கழகக்காரனுங்க. நீங்க எல்லாம் பேசலாமா? எங்களை சங்கின்னு சொல்லலாமா? இல்லை, அது எல்லாமே தொடர்ச்சியா இதே போகுது. பெரியாரை வந்து விமர்சிக்க கூடாது அப்படிங்கிற பொருள்ல மாரி செல்வராஜ் பார்த்துருப்பீங்க. அதை எப்படி பாக்குறீங்க? நான் எனக்கு என்னன்னா, இல்ல உங்களுக்கு தான், உங்களை மாதிரியான ஆமாமா, நான் தம்பி தான், நம்ம கூட இருந்தவர் தான். அல்ல, ஒரு நல்லவர் தான். ஆனா கையில வந்து பெரியார் விருதை வாங்கி வச்சுட்டு ஒரு மனுஷன் பெரியார் மோசமானவன்னு பேச முடியாது, நம்ம எதிர்பார்க்க முடியாது. அப்போ நான் தான் அதே சொன்னேன் இல்லையா,
இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு தேர்தலையும் முன்னாடி பாட்டு போட்டாங்க, அதுக்கு முன்னாடி துண்டறிக்கை அடித்தாங்க, அதுக்கப்புறம் கம்பெனி ஆர்டிஸ்ட் வச்சாங்க, இப்போ இயக்குனர் ஆர்டிஸ்ட்லாம் எல்லாத்தையுமே வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அதில் ஒரு ஆளை தான் நான் வந்து மாரி செல்வராஜை பார்க்குறேன். நான் மாரி செல்வராஜினுடைய படைப்புகள் மீது எனக்கு மரியாதை இருக்குது. ஆனால் ஒரு மனிதன் படைப்புக்கும் தன்னுடைய வாழ்க்கைக்கும் வேறுபடக்கூடாதுன்னு நான் உறுதியாக நினைக்கிறேன். மாமன்னன் அப்படின்னு ஒரு படத்தை எடுத்தீங்க. அந்த படத்தில் வந்து ஒரு ஆதிக்க சாதி மனநிலையில் இருக்கிறவன் ஒரே கட்சியாக இருந்தால் கூட ஒன்று நாற்காலியில் உட்கார வைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறான். அதை தமிழ்நாட்டில் செய்தது ஒரே ஒரு கட்சினா திராவிட முன்னேற்ற கழகம். நீங்கள் எப்படி உதயநிதி ஸ்டாலினை வச்சு அந்த படத்தை எடுக்க உங்களால் மனசு வந்துச்சு? அப்போது திரைக்கதையும் உங்களுடைய கிரியேட்டிவிட்டியும் இந்த சமுதாயத்திற்கு பயன்படுதா அப்படிங்கிற கேள்வின்னா அங்கே ஜீரோ தான். நீங்கள் மாமன்னன் ஒரு படம், அருமையான படம், ஆனால் அந்த அடக்குமுறை யாருக்கு பயனாகுது? இவர் ஏதோ ஒடுக்குமுறைக்கு எதிராக இவன் தான் ஒடுக்கி வச்சிருக்கிறான். இன்னும் வந்து ஊராட்சி மன்ற தலைவர்கள் வந்து தலித்தா இருந்தால் அவங்களுக்கு இருக்கை கொடுக்காதவர்கள், இன்னும் சத்துணவு பணியாளர்கள் வந்து தலித்தா இருந்தால் அவங்கள சமைக்க விடாமல் அனுமதிக்காதவர்கள், இன்னைக்கு வேங்கை வயலில் வந்து இவ்வளோ பெரிய சிக்கலுக்கு அப்புறமும் அது பாதிக்கப்பட்டவனமே குற்றவாளின்னு சாட்டி இந்த தீர்ப்பு கொடுத்து அதை கொண்டாடி கொண்டு இருக்கிற இந்த சமூகத்தில், இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் நீ வந்து உதயநிதி ஸ்டாலினை வச்சுக்கிட்டு நீ எப்படி நீ வந்து சீமானெல்லாம் விமர்சிக்கிற உனக்கு தகுதி என்ன இருக்கு நான் கேட்குறேன். அப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நீங்கள் ஒன்றும் இல்லைங்க, நாங்களே முடிவு பண்ணியிருக்கோம். தமிழ் தேசிய அரசியல் வந்து நாளைக்கு ஆட்சி அரியணைக்கு வரவிட்டி எவனெல்லாம் கேவலப்படுத்தணுமோ அவனுக்கெல்லாம் நான் பெரியார் விருது கொடுக்கலான்ட்டு இருக்கிறோம். எவனெல்லாம் எனக்கு பிடிக்கல அப்படின்னா பெரியார் விருது, ஈவேரா விருது கொடுக்கலான்ட்டு நாங்கள் இருக்கிறோம். தமிழ் தேசிய அரசியல் வந்து ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் பொழுது யாருக்கெல்லாம் நம்மளுக்கு வந்து வஞ்சம் தீக்கணும், கேவலமாக திட்டணும்னு நினைக்கிறோமா அவனுக்கெல்லாம் ஈவேரா விருது கொடுக்கலான்ட்டு இருக்கிறோம். நானே அண்ணன்ட்டு மன்றாடி கேட்டு இதை செய்யுங்க என்னன்னு சொல்லுவேன். அப்படி தான் அந்த விருதை பார்க்குறேன், அப்படி தான் மாரி செல்வராஜினுடைய அந்த கருத்தை பார்க்குறேன். ஏன்னா ஈவேரா மேடையில் இருந்துக்கிட்டு விருதை வாங்கிட்டு நீ எப்படி பேச முடியும்? எப்படி பேச முடியும்? அறிவு வளர்ச்சிங்கிறது தன்னை வளர்த்து கொள்றதுங்க. 7 வயசில் வந்து நான் டவுசர் சட்டை போட்டேன், 50 வயசில் என்ன டவுசர் சட்டை 7 வயசில் போட்டியே, அன்னைக்கு நீ வந்து நீ இன்னைக்கு வந்து டவுசர் சட்டை போடலையே, நீ அப்போ எதிரானவனா? அப்போது நீ பெரியாரை கொண்டாடினியே, இப்போ இல்லை பெரியாரை கொண்டாடணும். நாங்கள் அந்த திராவிட தளத்தில் இருந்து வளர்ந்த பொழுது தமிழ் தேசிய தளத்திற்கு வர ஒட்டி தான் இப்படி ஒரு பார்வை இருக்குது, இப்படி ஒரு படிப்பு இருக்குது, இப்படி ஒரு பயணம் இருக்குது, இந்த பயணத்தின் குறுக்கே இந்த ஆள் என்னென்ன வேலை செஞ்சுருக்கிறாருன்னு படிக்க விட்டு தான் தெரியுது உண்மையிலேயே வந்து இவர் எவ்வளோ பெரிய மோசடின்னு. இப்பையும் சொல்கிறோமே, பெரியாரை நாங்கள் விமர்சிக்கவே இல்லை. எங்கள் தளத்தில் ஒவ்வொரு இடத்துலையும் பெரியார் எப்படி முரணாக நடந்து கொண்டார் என்று அவர் பேசியதை தான் எடுத்து வச்சு பேசுகிறோம். நாங்கள் பெரியாரை விமர்சிக்கணும்னு நினச்சோன்னா அது உண்மையிலேயே எதிர்கொள்ள முடியாது. அந்த நிலையை உருவாக்காமல் இவங்க தூங்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா தனி மனித விமர்சனம்னு போயிட்டேன்னு வச்சுக்கல, லட்ச விமர்சனம் ஈவேரன் மீது வைக்கலாம், அதை வைக்கவே இல்லை. இப்போ நம்ம ஈவேரா அவர்கள் மீதான இந்த தமிழ் தேசிய அரசியல் அவர்கிட்ட என்ன பார்வை இருந்ததுன்னு வைக்கிறோம். ஏற்றுனா ஏற்றுக்கோ, ஏற்றுக்காட்டினா ஏற்றுக்கோ. அது என்ன கையை தூக்கி பேசுறதுன்னா வீரம் இல்லாட்டினா அப்புறம் நீங்கள் மாமன்னன் படத்துல ஏன் உறக்க பேசுறதுக்கு வசனம் வச்சிங்க? உறக்க பேசுகிற வசனத்தை எதுக்கு வச்சிங்க? அது மாதிரி நான் அவர் படைப்புகள் மீது மரியாதை உண்டு, ஆனால் அவர் செயல்பாடுகள் மீது மரியாதை இல்லை. காரணம் என்ன? ஒருத்தன் வாழ்க்கைக்கும் வார்த்தைக்கும் ஒன்றாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும். நான் என்ன வார்த்தை பேசுகிறேன்னா என் வாழ்க்கையில் ஒரு 90% இருக்கணும். நான் வார்த்தை எப்படி கிழக்கால போய் என் வாழ்க்கை எப்படி பேர்கால போணுச்சுன்னா வார்த்தைக்கும் மதிப்பு இருக்காது, வாழ்க்கைக்கும் மதிப்பு இருக்காது. அப்படி தான் நான் மாரி செல்வராஜை பார்க்குறேன், அவருடைய கருத்தை. ரொம்ப நன்றி. மிக்க நன்றி.